வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கட் ரோடு, தார் ரோடுங்க. கிட்டத்தட்ட 210 அடி வந்து ஒரு ஏக்கருக்கு ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் நிற்கிது பாருங்கள், அது வந்து மண் ரோடு. 2 பக்கமே வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. சுத்தமான செம்மண் பூமிங்க. உழவு ஓட்டி போட்டிருக்குது பாருங்கள். நல்ல செம்மண்ணான பூமி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக 1 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இந்த 1 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நாட்டு மரம் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 75 தென்னை மரம் வந்து இந்த 1 ஏக்கருக்கே வந்துடுதுங்க. நல்ல பராமரிப்பில் நல்ல காப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேண்டு பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. பொள்ளாச்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்பராம்பாளையம்ங்க. அம்பராம்பாளையத்துக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுங்க. ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமிங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கும் நம்ம அம்பராம்பாளையம் ஆற்றுக்கும் கிட்டத்தட்ட வெறும் 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சூப்பரான பூமி. தார் ரோடு மட்டத்துக்கே, அதாவது தார் ரோட்லேருந்து ஒரு அடி ஹைட்டாக தான் இருக்குங்க. குழி இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மட்டமான பூமி தான் நம்ம பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் அருமையாக இருக்கும். இங்கே வீடு கட்டி குடியே வர மாதிரி இருந்தாலும் தாராளம் வரலாமுங்க. அக்கம் பக்கம் பூரா வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூமிக்கும் பக்கத்துலேயே வந்து 24 லைன் வந்து இபி வந்து போகிறதுனால ஒரு மட்டம் மில்லு, ஒரு கம்பெனி, கிழமைக்கு நீலி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. கோழி பண்ணை, எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி. இப்போ 1 ஏக்கர் தென்னந்தோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரோடு பேஸ் வந்து பெருசாக எதுவும் சேலுக்கு வர்றது இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு வந்து நல்ல ஸ்கொயர் வடிவத்தில் ரொம்ப சூப்பரான பூமிங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் வந்து 2 நண்பர்கள் வந்து 50 சென்டாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை 30 சென்டாக கூட 35 சென்டாக கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். நேர் எதுக்காலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்க்குறோமுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம சொல்லலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அது பாருங்கள், அதாவது தார் ரோட்டுக்கும் நம்ம பூமிக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட்டாக தான் இருக்கும். குழி இருக்காது. நீட்டாக நம்ம ஃபென்சிங் மட்டும் போட்டுட்டாலே பூமி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூமிக்கும் அதாவது ஆற்றுக்கும் வந்து வெறும் 500 மீட்டருங்க. இந்த பூமி தாண்டிட்டு நம்ம ஆற்றுக்கே, அம்பராம்பாளையம் ஆற்றுக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து கூட போகலாமுங்க. அந்தளவுக்கு ஆற்றுக்கும் இந்த பூமி வந்து பக்கமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1 ஏக்கர் நீங்கள் எடுக்கும் பொழுது வாரத்தில் 2 நாள் கூட்டு கிணறு, கூட்டு ஃப்ரீ சீரிஸாக வந்துடுதுங்க. கிணறு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குதுங்க. அது ரோட்டோரத்தில் இருக்குது. அவங்களும் உள்ள வர வேண்டியதில்லை, நம்மளும் அவங்க காட்டுக்குள்ளே போக வேண்டாமுங்க. அந்தளவுக்கு வசதியாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது. 1 ஏக்கர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரேட் இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த ரேட் நம்ம பண்ணி தரலாமுங்க. 50 சென்ட் எடுத்திங்கனாலும் அதுக்கு தகுந்த பண்ணி கொடுத்துடலாம். இல்லை எனக்கு 50 சென்ட் வந்து உடனே கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணித்தரலாம். 1 ஏக்கர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமுங்க. உள்ளே நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை, ஜாதி, பாக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து பயிரிடலாமுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரத்துக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30 வயசு இருக்குங்க. மரம் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் நேரில் வந்து ஒரு இடம் பாருங்கள், கண்டிப்பாக காடு பிடிக்கும். அம்பராம்பாளையம் ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருமே மிஸ் பண்ண வேண்டாம், உடனே கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, காடு முழுவதும் வந்து ட்ரிப் மூலியமாக தான் காடு பாஞ்சிட்டு இருக்குங்க. உழவு ஓட்டுறதுனால எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்.